கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தினமும் ஒரு வார்த்தை இந்த செய்தியில். இன்றைக்கு ஒரு வார்த்தை, கர்த்தாவே, நான் உனக்கு முன்பாக உண்மையும் மனவுத்துமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தரும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். இங்கே எசேக்கியா ராஜா, ஆண்டுடைய பிள்ளை. அங்கே பார்க்கும்போது நீங்கள் 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 5ஆவது வசனம், அவன் இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்கள் எல்லாம் அவனைப் போல் ஒருவனும் இருந்ததில்லை. வேறு ஆண்டவர் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை உள்ளவன் எசேக்கியா. ஆனால் இவனுக்கு நடந்த சம்பவம் என்னன்னு சொன்னாக்கா, அந்த 20ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாக இருந்தான். அப்போது ஆமோதின் குமாரனாகிய ஏசாயா தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவன் நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவர் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றான். இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி பெரிய தீர்க்கதரிசி. இயேசு எப்படி பிறப்பார், எப்படி மரிப்பார்னு சொல்லி இவர் தான் அங்கே எழுதியிருக்கிறார். ஏற்பட்ட ஒரு பெரிய தீர்க்கதரிசி எசேக்கியா பார்த்து சொல்லிட்டார், உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்துவா, நீ பிழைக்க மாட்டே, மரித்து போன்னு சொல்லிட்டான். ஒரு பெரிய ராஜா இல்லை, நம்மளுக்குள்ள யாராவது வந்து அப்படி சொல்லிட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? ஐயோ இல்லை, ஒரு சிலருக்கு உன்னை பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகலையே, உன் நல்ல வேலை கிடைக்கலையே, என் நல்ல ஒரு நிலையில் இல்லையே, இந்த நேரத்தில் இப்படி சொல்லிட்டு போயிட்டாங்களே, என்ன பண்ணல, மனுஷன் எவ்வளோ வேதனையாக தான் இருக்கு, அவன் மனுஷன் வேதனையாக தான் இருக்கு. ஆனால் ஒரு காரியம் என்னன்னாக்கா, அந்த தீர்க்கதரிசிக்கிட்ட வா, நீ ஆண்டோட வேண்டிக்கோ, இந்த காரணம் நான் செய்யணும், போனோம் வரணும், எனக்கு இப்படி இருக்குன்னு சொல்லி அந்த தீர்க்கதரிசிக்கிட்ட அவன் சொல்ல, நீ ஆண்டோட எனக்கு கேள்பா கொள்வான் அவன் சொல்ல. ஆனால் அவன் என்ன பண்ணுறான்னு சொன்னாக்கா, அப்போது எசேக்கியா தன் முகத்தை சோர்க்குலமாக திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நானும் முன்பாக உண்மையும் மனவுத்துமாய் நடந்து ஒரு பார்வைக்கு நலமானது செய்தேன் என்பதை நினைத்தரும் என்று விண்ணப்பப்படினான். எசேக்கியா மிகவும் அழுதான். இன்னைக்கு நம்முடைய விண்ணப்பத்துக்கு பதில் கொடுக்கிறவர் நம்மோடு கூட இருக்கார். எசேக்கியா ராஜா அழுகிறான், தேவ சமுத்திரம் அழுகிறான். என்னன்னாக்கா, நம்முடைய தேவன் அழுகையின் சத்தத்தை கேட்கிறவர். மார்த்தாள் மரியாள் அழும்போது இயேசுவும் அழுதார் வேதம் சொல்லுங்க. நம்மோடு கூட சேர்ந்து அழுவிட்டு ஒருத்திருக்கிறார். நம்முடைய பிரச்சனையிலே, போராட்டத்திலே, வேதனையிலே, கண்ணிலே நம்மோடு கூட இருக்கிறவர் கர்த்தர் தான். நம்ம நிலைமை தவறுச்சுன்னு சொன்னால் மனுஷன் கூட மாறிடுறாங்க, கூட போல மாறிடுறாங்க. சில வீடுகளில் தாய் தப்பு மாறிடுறாங்க, அண்ணன் தம்பி மாறிடுறாங்க. எல்லாரும் மாறினாலும் ஆண்டவர் மாறாதவர். இங்கே பார்க்கும்போது அவன் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறான், விண்ணப்பம் பண்ணுறான், அழுகிறான். ஆனால் வேதம் சொல்லுது, எந்த ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லிட்டு போனாரோ அதே ஏசாயாவுக்கு கர்த்தர் சொல்கிறார். ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதுக்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நீ திரும்பி போய் ஜனத்தின் அதிபதியாக எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாவை தாவீதின் தேவனாக இருக்கிற கர்த்தர் சொல்வது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். உன் நாட்களோடு 15 வருடங்களை கூட்டுவேன். உன்னையும் இந்த நகரத்தின் அசிரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்து என் நிமித்தமும் என் தாசனாக தாவீது நிமித்தமும் என் நகரத்துக்கு ஆதரவாக இருப்பேன் என்று சொல்கின்றார். கர்த்தர் இவர் பாதி முற்றத்துக்கு போகிறதுக்கு முன்பதாகவே கர்த்தர் பதில் கொடுக்குறார். இன்றி கொடுங்க. எத்தனோ பேர் நம்ம ஜெபம் பண்ணோம், இன்னும் பதில் வரல. இல்லை, இன்னைக்கு வரோம், இன்னைக்கு வரோம். ஒரு சொட்டு கண்ணீர் விட்டு நீ ஜெபம் பண்ண. ஏன்னா நீ கண்ணீருக்கு ஆண்டு பதில் கொடுக்குறவர்களோ. என் வாழ்க்கை நான் நான் ஊழியக்காரனாகிறேன், எவ்வளோ காரியம் பார்த்தேன். நான் சாதாரணமாக ஜெபிக்கிறதுக்கும் ஒரு சொட்டு கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம். இது ரகசியம் சில பேர் தெரியாது. நான் சில சகோதரர்கள்கிட்ட சொல்லுவேன், அவங்களுக்கு ஜெபம் பண்ணியான். அவங்க இடத்துல சொல்லுவாங்க, ஆம்பளை நம்மளுக்கு எப்படி அவ்வளோ சீக்கிரம் அழ வரும்? இல்லைப்பா, கர்த்தர் எந்த நிலையிலேருந்து தூக்கி எடுத்தார் நினச்சினா அழ வரும். இன்னைக்கு நிலைமை மாறணுமா? ஒரு சொட்டு கண்ணீர் விட்டு பதில் கொள்ள மூடுக்கிறார். இவனுக்கு ஆண்டு பதில் கொடுத்துட்டார். அங்கே சுகம் கொடுத்தது மட்டும் இல்லை, அங்கே 3 ஆலயத்துக்கு போவேன், அது மட்டும் இல்லை,
உன் ஆயுஷ் நாட்களை 15 வருடம் கூட்டி கொடுப்பேன்னு சொல்லிட்டார். தீர்க்கதரிசி சொல்கிறார், மரித்து போன்னு சொல்கிறார். ஆண்டவர் சொல்கிறார் 15 ஆண்டுகளை உன்னை கூட்டி கொடுப்பேன்னு சொல்கிறார். அலையிலே சொல்லுமா, அந்த இயேசு நம்ம இருக்கிறார். உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரங்க. யாரோ சொன்னாங்க, இல்லை அவர் யாரும் சொல்லிட்டாங்க, இருக்கட்டும் இருக்கட்டும், அவங்க சொல்லுறது இருக்கட்டும், அவங்க வெறுத்துக்காரு. ஆனால் கர்த்தரப்பார், அவர் இறக்கணும் இதா, அவர் இறக்கத்து வைசம் உள்ளவர். இயேசுக்கு அவருடைய வாழ்க்கை இறக்கப்பாடலை தாப்பேன். இன்னைக்கு உன் வாழ்க்கையில் இறக்கப்பாட்டார். உனக்கு பதில் கொடுக்க இருக்கிறார். விண்ணப்பத்தை கேட்டேன், கண்ணீரை கண்டேன், உன் குணமாக. ஒருவேளை இந்த நேரம் நீ படுத்துன்னு கூட இருக்கலாம், எழுச்சி முடியாத நிலைமையில கூட இருக்கலாம். படுத்த படுக்கையிலேயே நீ ஒரு சொல்லி கண்ணி விட்டு அழுது. இன்னைக்கு அந்த படுக்கையை மாற்றத்துக்கு என் தேவன் வல்லவராக இருக்கிறார். கர்த்தமாக ஆசைப்பார். நேசன பரலோக பிதாவே, மனம் துதிக்கிறோம் பாரு, போட்டுக்கிறோம், வாழ்த்துகிறோம். கர்த்தாவே, இசைக்கா வியாதிப்பட்டான், வீட்டுக்காரத்தை ஒழுங்குபடுத்து, பிழைக்க மாட்டேன், பெரிய தீர்க்க சொல்லிட்டு போயிட்டேன். எல்லா தீர்க்கதரிசியை பார்க்கணும், பெரிய தீர்க்கதரிசியாக உன்னை பார்த்தாரே. என் தாப்பா அவர் அழுத பார்த்தியப்பா, அவர் விண்ணப்பம் பண்ணுறத பார்த்தீங்களே, கேட்டீங்களே. எந்த ஏசியா சொல்லிட்டு போனாரோ அதே ஏசியாப்பா நீ சொல்லி அனுப்பிடுப்பா. விண்ணப்பத்தை கேட்டேன், கண்ணீரை கண்டேன், குணமாக்குவேன், 3ஆம் ஆலயத்துக்கு போவேன், 15 வருஷங்களை கூட்டி கொடுப்பேன்னு சொல்லி நீ சொல்லும்போது அந்த ராஜாவுக்கு இவ்வளோ உள்ளத்தின் ஆழத்துலேப்பா இவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும், சமாதானமாக இருந்திருக்கும். இன்றைக்கி யாரெல்லாம் படுத்த படிக்கல இருக்கிறாங்களோ, வியாதியில் இருக்கிறாங்களோ, வேதனையில் கண்ணீரில் போராட்டத்தில் இருக்கிறாங்களோ, என் தகப்பனே இன்றைக்கி பதில் கொடுக்க நீ வல்லவராக இருக்கிறப்பா. படுக்கையை மாற்றுப்பா, சுகத்து கொடுப்பா, பலத்தை கொடுப்பா, தேவைகள் சந்திக்கப்பட்டு கர்த்தா. மனசினால் கூடாது, என் தேவனால் கூடும். உலகம் சொல்லுவோம் உன்னால் முடியாது, இவ்வளோதான். இல்லை இல்லை என் கர்த்தா, உன்னால் முடியும். என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமேலேயே உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்து ஐசியம் செய்து நாமத்தை மட்டும் மையப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. ஆசீர்வதிகள். இயேசு ஜெபம் செய்கிறோம் நல்ல பிதாவே.